ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுக்ர சனிச்சய ராகுவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அந்த குருவாரி சந்திரலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், அம்மன் அருள் டிவில பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எந்த காரியம் ஆரம்பிக்க இந்த மாசம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏங்க எடுத்தோன்னு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க சொல்றீங்க? இந்த மாதம் விநாயகர் பிறந்த மாதம், ஆவணி மாதம், விநாயகர் சதுர்த்தி, ரொம்ப விசேஷமான மாதம். அப்ப எந்த காரியம் பண்ணாலும் இந்த மாசம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுபிட்சமாக சூப்பரா இருக்கும். கால சக்கரத்துக்கு சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல ஆட்சி பலத்துல, எப்படி கால சக்கரத்துக்கு தலைமை கிரகம், எல்லாருமே நவகிரகத்துல முதல் கிரகமான சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலக்கூடிய ஆட்சி பெற்ற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாசம் எல்லாருமே பாருங்க, நல்ல காரியத்துக்கு நல்ல குலதெய்வ அருளே உங்க வீட்டுக்கு கிடைக்கும். எப்படி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த மாசம் ஒரு விசேஷம், எந்த விசேஷம் கிடையாது, ஒண்ணு விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஆவணி 28 எல்லாரும் விநாயகர் கோயிலும் கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த விசேஷம் பார்க்க இந்த மாதத்துல 4 முகூர்த்தம், மேக்சிமம் ஒரு 6 முகூர்த்தம் வருது, சுப முகூர்த்த நாள் இதான் வருது இந்த மாசத்துல. மற்றபடி பார்த்தா எல்லாருமே இந்த அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி தான் மீனராசி. எப்பவுமே பாருங்க, மீனராசியை பொறுத்தவரை யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி செஞ்சு பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மீனராசி தான். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. இவங்களை மாதிரி யாரும் கற்பனை முடியாது. மீனராசியில பிறந்தா பயங்கரமான கற்பனையான குணம், கலைகளை விரும்பக்கூடிய குணம், தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம். மீனராசியை பொறுத்த சூப்பரா இருக்கும். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம் கொண்ட ஒரே ராசினா மீனராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய ஆவணி மாத பலன். ஆவணி பிறக்குது, உங்க தலையெழுத்து மாறுது. நிறைய பேருக்கு மீனராசியில் எத்தனை பேருக்கு பார்த்தாலும் சரி, இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலன் மட்டும் நீங்க அதிகமாக்கலாம். கடைசி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவுகள் இருக்குது. கிரகமே பார்க்கும்போது உங்க ராசியில பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா யார் இருக்குது? எடுத்தோன்னா சனி பகவான் இருக்காரு, ஆனா வக்ரமா இருக்காரு. எப்படி சனி பகவான் வக்ரத்துல யாருக்கு? மீனராசியை பொறுத்தவரை வக்ரத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. எப்படி 4ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை நேர சனி பகவானை பாக்குறாரு. 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், ஒரு 3 கிரகம். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்க ராசியை நேர பார்ப்பாரு. இதான். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு. இதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல 2 கிரகம் பேசி வருதுங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா புதன் பகவான் 6ஆம் இடத்துல உள்ள புதன் பகவான் 7ஆம் இடத்துக்கு ஆவணி மாசம் 20ஆம் தேதி வந்து உச்சமாக போறாரு. அப்படி சொந்த வீட்டுல வந்து பலமாக போறாரு. ஆவணி 20, ஆவணி 17 அவர் சொந்த வீட்டுக்கு, யார்? சுக்கிரபகவான் சொந்த வீட்டுக்கு வர போறாரு. நல்லா பாருங்க, குரு உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, இந்த 3 கிரகம். அடுத்து சூரியன் ஆட்சி. 4 கிரகம் ஆட்சி பலமா இந்த மாசத்துல இருக்குதா? நல்லா பாருங்க, நம்மளுடைய ஜாதகத்திலே சரி, எந்த கிரகம் ஆட்சி உச்சமா இருந்தாலும் சரி, அது நல்லதை மட்டும்தான் செய்யும், கெட்டதை சிந்திக்க விடாது. நீங்க கெட்டதை யோசிக்கவே கூடாது. நான் மீனராசி சொல்றேன், கெட்டதை மட்டும் நீங்க யோசிக்க வேண்டாம், யோசிக்கவும் கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நல்ல பலன் யாருக்கு இருக்கு? மீனராசிக்கு வந்தே தெரியும். இது யாராலையும் மாற்ற முடியாது, சரியாந்திர ஜாக்பட். ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நிறைய பேரு இது ஃபுல்லா நீங்க வாழ்க்கைக்கான பலனை எடுத்துக்கிறீங்க. தயவுசெய்து அப்படி எடுக்காதீங்க. உங்க ஜாதகத்துல எந்த எந்த டைம்ல பிறந்தீங்க, என்ன பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம், நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு எந்த கிரகம் ஜாதகத்துல யோகமா இருக்கு. அவங்க சொல்லுவாங்களா, இந்த கிரகம் யோகமா இருக்கு, இதை பண்ணுங்க, இந்த தொழில் பண்ணுங்க, இந்த இது சமமா படிங்க, இதுல போங்க, இதுல போக சொல்ற பார்த்தீங்கன்னா, எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணணும். எந்த கிரகம் பலவீனமோ அதை போய் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாது. பலவீனத்தை போய் ஆக்டிவேஷன் பண்ணா என்ன ஆகும்? மறுபடியும் அது பலவீனம் ஆகும். ஜாதகத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணா கரெக்டான ஒரு பலன் இருக்கும். ஏன்னா சில பேர் நீ சொல்றதுக்காண்டி சொல்றீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு சொல்றாப்புல இருக்கதான் கால் பண்ணு சொல்றீங்க பாத்தீங்களா? இன்னும் ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பரிகாரத்தை ஒரு சில வழிபாடு பண்ணிட்டு பண்ணும்போது எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும். நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும்தான் கர்மா இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா உண்டு. அந்த கர்மா காலம் வரும்பொழுது அந்த கர்மா கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப பாருங்க, இப்ப சனி பகவான் ரீசெண்டா வக்ரமா இருக்காரா? 10-11 போய் வக்ரமாகுதா? 10ஆம் இடத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? உங்களுடைய தொழில் இருக்கா? தொழில் இருக்கா? உங்களுடைய கால் பகுதி, உடம்புல கால் பகுதி. அடுத்து மாமனார் மாமியார் உறவுகள் 10ஆம் இடம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை 10ஆம் இடம்.
இப்படி மதிப்பு மரியாதை காட்டுறது 10ஆம் இடம். மேல் படிப்பு பட்ட படிப்பு உங்க எல்லாத்தையும் உத்தியோகத்துல எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு போனா சனி 10ஆம் இடம் நல்லா இருந்தா ஒரு மனிதனுக்கு போதும். அடுத்து 11ஆம் இடத்துல என்ன இருக்கு? சரி, உங்களுக்கு பாருங்க, 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான், 12ஆம் இடத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி. 11க்கும் 12க்கும் லாபம், வருமானம், பொருளாதாரம், உங்க அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே 11ஆம் இடத்துல நிறைய அடைகிறது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 12ஆம் வீட்டு உங்களுக்கு எப்படி விரையாதிபதியை காட்டுறது யாருன்னா சனி பகவான் தான். விரைய என்ன, மருத்துவ செலவு, விரைய செலவு, இது எல்லாமே சனி பகவானை குறிக்கும். இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சனி பகவான். இப்ப வக்ரமாறா, ரீசெண்டா வக்ரமாறாரா? இப்ப லாபம் வருமானம் அப்படியே இன்க்ரீஸ், அப்படியே கொஞ்சம் கெடுதலா பாக்குறீங்களா? நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகல. நீங்க கேட்டு பாருங்க, நீங்க மகர அதாவது மீனராசியை பொறுத்தவரை கேளுங்க, வருமான பொருளாதாரம் பெருசா சேமிப்பு இருக்கான்னு மட்டும் கேளுங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா, தொழில் ரீதியா ஒரு சின்ன தடங்களை சந்திச்சாங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இவங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் சனி பகவான் பலவீனமாகும் போது இது மாதிரி ஒரு தடங்களை யாருக்கு? மீனராசி கொடுக்கும். சரியா இல்ல, நிம்மதி இல்ல, குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். நான் எதுவுமே செயல்பாடு பண்ண முடியல. எனக்கு நிறைய ஐடியா வச்சிருக்கேன், அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி அதுல அந்த விஷயத்தை அடைய முடியல. இப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போறது யாருன்னா மீனராசிக்கிறாங்க. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் சொல்றேன். ஜென்ம சனி ஒரு மனிதனை ஜென்மமாக அப்படியே உட்கார வச்சிருக்கும் சனி பகவான் கெட்டு போயிருந்தா. இதை நான் ஏன் ஆணித்தரமா சொல்றேன், எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மீனராசிக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், இப்ப குருவுடைய பார்வை இருக்கு 1, சூரியவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பலமான ராகலர் 2, எப்படி சூரியன், புதன், கேது எல்லாமே பலமா இருக்கு. இந்த கிரகம் பலமாகவதால் 4 கிரகம் உங்களை ஆட்சி உச்சமா ஆவதால் நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப நான் என்னமா சொல்லுவேன் உங்களுக்கு, முதல் பலனே வேலை உத்தியோகத்துல உங்களை அடிச்சுக்கவே ஆள் இருக்காது. வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போது நான் சொல்லுவேன். 4ஆம் வீட்டு 7ஆம் வீட்டு எல்லாம் பாருங்க. வீட்டுல யாருக்கா உங்க அம்மாவா, மனைவியா, கணவனா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க சம்பளம் வரும், இல்ல அரசாங்கம் மூலமா நல்ல ஒரு விஷயம் நடக்கும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அரசாங்கத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு தலைமை பொறுப்பு கூட நீங்க போகலாம், அதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். நான் கண்டிப்பா சொல்ல 100க்கு 100% சொல்லுங்க, வேலை கிடைச்சே தரும், யாராலையும் மாத்த முடியாது. வேலைக்குள்ள அதிபதி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேலைக்குள்ள அதிபதி யாரு? சூரிய பகவான் வேலைஸ்தானத்துல இருப்பதால் எப்படி 6ஆம் இடத்துல சூரியன் தான் யாரையுமே உங்களை ஜெயிச்சுக்க ஆளே இல்லை. அப்ப வேலை நல்ல உத்தியோகம் அனுகூலமா இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் தெரியுமா, இடம் பூமியில சொத்துல வழக்க கேஸ் நடந்தால் அந்த கேஸ் இப்ப நடத்தி பாருங்க, ரிசல்ட் மட்டும் பாருங்க, செம்ம ரிசல்ட்டா உங்க பக்கம் அப்படியே வரும், மாத்த முடியாது. எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது. இப்ப வழக்குல எந்த ஒரு கேஸா இருக்கட்டும், தடங்கள் நீங்க கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய கண்டிப்பா வரும். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, விற்க முடியாத வீடை வித்து முடிப்பீங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து வழக்கு தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். படிப்பு கல்விக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் என்ன சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் சூப்பரா உட்காந்துருக்கு. இன்னும் புதன் உச்சமாயிட்டாருன்னா ஆவணி 20க்கு அப்புறம் உச்சமாயிட்டாருன்னா செம்ம யோகம் பார்த்து நீங்க எந்த எக்ஸாம் எழுதுங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, செம்மையா இருக்கும். அடுத்து இடம் வாங்கலாமா, நிறைய பேர் வாங்குங்க. நிறைய விஷயம் வெளிநாட்டுல உள்ளவங்க அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை எல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில எப்ப தெரியுமா, ஆவணி 20க்கு அப்புறம் இங்க குழப்பம் இருக்கும், ஆனா சரியாயிரும். காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே பண்ணுங்க. ஏன்னா காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். பொண்ணு மாப்பிள்ள அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி இந்த குரு பகவான் பாக்குறாரு. 1 உங்க ராசி அதிபதி 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல சூப்பரா பாக்குறாரு. 2 எல்லாம் பாருங்க, ஒரு ராசியும் பாக்குறாரு, சனி பகவானையும் பாக்குறாரு. அப்ப திருமண தடையை நீக்கி யாருக்கு ஜாதகத்துல குரு சனி நல்லா இருக்கும் அவங்களாம் திருமணம் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு புதுசா தொழில் பண்ண முடியாத ஜாதக தசாபதி தொழில் பண்ணுங்க. ஏன்னா தொழில் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். தொழில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை, மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை, ஜாதக பதவி தசாபதி பதில் லாட்டரி எடுத்துங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்கு. எதனால இருக்கு? ஒரே விஷயம் தான். 5ஆம் இடம் தான் லாட்டரி குறிக்குமா? 5ஆம் இடத்துல யார்? குரு உட்காந்துருக்காரா? குரு புதனுடைய ஸ்தானத்துல போறாரா? அந்த புதன் இப்ப ஆவணி 20க்கு அப்புறம் உச்சமாய் நேரம் உங்க ராசியை பாக்குறாரா? அப்ப அடிக்குமா அடிக்காதா? அடிச்சே தரும், யாராலையும் மாத்த முடியாது. நீங்க என்னமா செய்யணும், உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கோ அந்த யோகமான நம்பர் எடுக்கணும். சம்பந்தமா எடுத்தா அடிக்காது. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்கு. எத்தனை பேர் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் பேங்க்ல வேலை பாக்குறீங்க? சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் ஆசிரியர் வேலை பாக்குறீங்க? கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் எத்தனை பேர் பண்றீங்க? இது எல்லாமே தகவல் தொடர்பு, செல்போன் துறை, எழுத்து கடிதம், பத்திரிகை துறை, இது எல்லாமே நல்ல டாப்பான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொண்டு வைக்கீங்க மீனராசி பொறுத்தவரை. ஏன்னா புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி,
இவ்வளவு இசை இருக்கிறதெல்லாம் சரி, மெயினா உங்களுக்கு மருத்துவ செலவுமே வராது. நீங்க கவலைப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியத்தை நிறைய செலவு பண்ணிருந்தீங்கன்னா இப்ப செலவு வராது. ஏன்னா நீங்க பண்ணிருப்பீங்க. ஜென்மசனி வரும்போது கண்டிப்பா உடம்ப மந்தப்படுத்திருக்கும், நீங்க படுத்தாது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வருதுனால சொல்றேன். யாரு மீனராசிக்கு சொல்றேன். ஆனா எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி எதெல்லாம் தைரியம் இறங்கி அடிக்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திரத்துல பெறுமா? முதல் நட்சத்திரம் என்ன ஆகுதுல? புரட்டாதி நட்சத்திரம். ரொம்ப பொறுமையானவங்க. அவசரம் பண்ண மாட்டாங்க, யாரும் ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, நல்ல ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க இந்த புரட்டாதி பார்த்தா கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி சனி பவன் சாரத்துல யாரு போனது? குருபவன் போனார். இப்பதான் அவர் புதனுடைய சாரத்துல போறாரு. யாருக்கெல்லாம் புதன் நல்லா இருக்கோ எந்த வழக்கையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. முதல் விஷயம் சொல்றேன். எந்த ஒரு படிப்பு கல்வியும் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது விஷயம் சொல்றேன். திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சிடும். வீடு வாங்காதான் வீடு வாங்குவீங்க. இடம் வாங்காதான் இடம் வாங்குவீங்க. வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். நான் சொல்றது ஆவணிக்குள்ள நிறைய சான்ஸ் இருக்கு பாத்துங்க. யாரு? புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது மாதிரி அமைப்பு கண்டிப்பா உண்டு உண்டு உண்டு. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும். அப்படியே உத்தரட்டாதி நட்சத்திரம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இனிமே எதுக்குமே விடாதீங்க. எந்த ஒரு கெட்டதும் உத்தரட்டாதி நட்சத்திரம் நடக்காது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் சரி சாதிக்க போறீங்க. ஏன்னா இரும்பு சார்ந்த துறை நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா சனி இப்ப வக்கரத்துல உட்காந்துருக்காரு. காசு இல்ல, வருமானம் இல்ல, உடம்பா இருக்கும். ரொம்ப கெட்ட பலன் பாக்குறது யாருன்னா யார் ஜாதகர் சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ இப்போ தரங்களை சந்திக்கிறது யாருன்னா நீங்க கேட்டு பாருங்க. உத்தரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பா ஒரு செலவோ பயங்கரமா ஒரு வரைய செலவு நீங்க பார்த்திருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஆவணி மாசத்துல எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து ரேவதி நட்சத்திரம். நல்ல புத்திசாலி குணம், நல்ல அறிவான குணம், டேலண்டான குணம், எல்லாமே அனுசரிச்சு போறணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம். ரொம்ப இது மாதிரி தடங்களை சந்திச்சது யாருன்னா ரேவதி நட்சத்திரம். நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா புதன் வக்கரத்துல இருந்தாருங்க. வேலை இல்ல, தொழில் இல்ல, தொழில் சரியா இல்ல, வழக்கு, உடம்பு ஆரோக்கியம், தடங்கள், தாமதம் எல்லாமே பாருங்க. நீ ரேவதி நட்சத்திரம் கேட்டு பாருங்களேன். அப்படியே ஒரு குழப்ப தருமாற்றே இருப்பாங்க. எத்தனை பேர் ரேவதி நட்சத்திரம் கேட்டு பாருங்க. பக்கத்துல கேட்டு பாருங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜனம் ரேவதி நட்சத்திரம் தான். இப்ப பாருங்க, வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு எக்ஸாமத்துல நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அரசாங்கம் மூலம் வருமானம் வரும். இல்ல தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க. எதிரியை வெல்லக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டு. பணம், பொருள், கணவனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்ப ஆவணி 20க்கு அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் நண்பர்கள் கூட்டம் போது ஜாமீன் போடும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு விஷயம் தேடி வருது. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் எல்லாத்துக்கும் நல்லா டாப்பா இருக்கும். வரக்கூடிய ஆவணி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.